காசாவுக்குள்ள புகுந்திருக்கக்கூடிய உக்ரைன் எதற்காக உக்ரைனுடைய அதிபர் காசாவுக்குள்ள தனது மிலிட்ரி ஆள்களை அனுப்பிச்சிருக்காங்க? இது அடுத்த கட்டமாக இது என்ன நகர்வுகளை நோக்கி போகும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இயல்பாகவே தோணும். கிரிமியா அப்படிங்கிற அந்த பகுதியை இப்போது ரஷ்யா முழுமையாக அழித்து விட்டது அப்படின்னு சொன்னது யார்? கிரிமியா இஷ்யூ தான் பெரிய அளவில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதை பற்றிய விவரங்கள் அதோடு சேர்த்து ஊர்சுலா அவங்க ஒரு புதிய நிதி அறிவிப்பை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நிதி அறிவிப்பு அப்படிங்கிறது நேட்டோ நாடுகள் இன்னும் உயிர்ப்போடு தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்படி எவ்வளவு ரூபா கொடுத்து உதவுறாங்க உக்ரைனுக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் தாண்டி மகுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோனு, இதை உக்ரைன் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க? ஏற்கனவே ரஷ்யா கிட்ட கடந்த செப்டம்பர் மாதம் 30 செம்ம அடி வாங்கினாங்க. அந்த டீட்டெயிலுக்கு பிறகு இப்போ உக்ரைன் விழிச்சுக்குச்சா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கா முழுமையான ஒரு போருக்கு தயாராகிட்டுருக்கு. பால்டிக் பகுதியில் அமெரிக்க இராணுவம் சில முக்கியமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கு. இது ரஷ்யாவுடனான போருக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவில் நிதி மசோதா நிறைவேறாததுனால அங்கே ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷட் டவுன், அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. ரஷ்யா உக்ரைன் போர் பற்றியும் அமெரிக்காவினுடைய ஷட் டவுன் பற்றிய டீட்டெயில் ரிப்போர்ட்டும். இது பிரசாத் சிக்னேச்சர். பென் வாலஸ் இவர் யாருன்னா யூகேவினுடைய எக்ஸ் மினிஸ்டர். யூகேனாலே பஞ்சாயத்து தான், யுனைடெட் கிங்டம் அப்படிம்பாங்க. இப்போது அது ரொம்ப பெரிய அளவில் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்குது. பிச்சைக்காரர்கள் வாழக்கூடிய தேசமாக மாறி போயிடுச்சு. அப்படிப்பட்ட யூகேவில் இல்லை அதிகமான அளவில் அங்கே பிச்சைக்காரர்கள் உழைக்க வாய்ப்பு இல்லாமல் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது. குடிமக்களை பிச்சைக்காரர்களாக ஆக்கியது யூகே கவர்மெண்ட். உழைத்து பிழைக்கக்கூடிய எண்ணற்ற நபர்கள் அங்கேயும் இருக்காங்கங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை, யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸோ இப்போ எக்ஸ் மினிஸ்டர் அந்த பென் வாலஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், யூகேவினுடைய எக்ஸ் மினிஸ்டர், கிரிமியாவை வாழ தகுதியற்ற நகரமாக இப்போது ரஷ்யா மாற்றிடுச்சு. ஏற்கனவே ஒரு பாலம் இருந்தது, அந்த பாலத்தை அடித்து உடச்சி தும்சம் பண்ணது உக்ரைன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரிமியாவை கைப்பற்றி அதனால் மிலிட்ரி ஆப்ரேஷன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது ரஷ்யா. ஸோ ரஷ்யாவுக்கு எதிராக யூகே இப்படி தானே பேசுவாங்க, அதில் ஒன்றும் மாற்றி பேச மாட்டாங்கல்ல. அதோடு சேர்த்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த டமாக்கவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடலில் இருந்து டைரெக்டாக நிலத்திலேயே ஒரு பெரிய ஒரு அட்டாக்கை நடத்துறது. எப்படி அமெரிக்கா கிட்ட B2 பாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமும், ஈரான் மீது போர் பண்ணுமப்போ 12 நாள் போரில் அந்த போர் முடிகிறதுக்கு காரணமாக அந்த B2 பாம் இருந்ததில்ல, அந்த மாதிரியான நிலத்துக்கு அடியிலேயே போய் அட்டாக் பண்ணுறதுல இந்த பாமும் ஸ்பெஷலானது. ஸோ இதுவும் அமெரிக்காவோடது. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூகே சைடில் இருந்து யூஎஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கார். இதை நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு உக்ரைனுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை பயன்படுத்தி உக்ரைனால் ஒரு பெரிய சாகசத்தை ரஷ்யா மீது நிகழ்த்திட முடியுமான்னு கேட்டால், ரஷ்யா சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் போரே ஆரம்பிக்கலை. ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நேற்றைய தினம் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய அட்டாக்கை நாங்கள் இன்னும் நடத்தவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை நாங்கள் போகிற. அப்படி நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்னா நேட்டோ நாடுகள்லாம் இருக்கவே இருக்காது, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிக்கையை நேட்டோ நாடுகளுக்கு கொடுத்துருக்காரு. பத்தாவதுக்கு நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள் ஹங்கேரி, ஸ்லோவேக்கியா இவங்கெல்லாம் ப்ரோ ரஷ்யா கான்செப்டில் இருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் ரஷ்யாவினுடைய ஆதரவாளர்களாகவே மாறி போயிட்டாங்க. ஹங்கேரியினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆர்பன் இவரெல்லாம் முழுக்க முழுக்க ரஷ்யா ஆதரவாளர். அப்போது நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகளே ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. இதில் இக்கட்டான ஒரு நிலை என்னென்னா, செக் குடியரசுன்னு சொல்லிட்டு ஒரு நாடு, அந்த நாட்டில் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. அதில் பார்த்திங்கன்னா ப்ரோ ரஷ்யாவை சேர்ந்த ஒரு கேண்டிடேட் ஒருத்தர் நிற்கிறார். அவரும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா, அவரை எப்படி இருந்தாலும் அமெரிக்கா ஜெயிக்க விட மாட்டாங்க. இருந்தாலும் அந்த நாட்டின் மீது எலெக்ஷனில் ஒரு பெரிய லெவலில் தலையிட்டு அதை ப்ரோ ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு கண்ட்ரியாக மாற்றிவிட அமெரிக்கா முயற்சி மேற்கொள்வாங்க. ஸோ ரஷ்யா சைட்லேருந்து அந்த முயற்சி எடுக்கப்படும். ஸோ செக் குடியரசில் யார் அடுத்த தலைவர் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். சபோரிஜியா அப்படிங்கிற அணுமின் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா உக்ரைனில் இருக்குது. இந்த சபோரிஜியா அணுமின் நிலையத்தின் மீது அவ்வப்போது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக சில செய்திகள் நம்ம படிச்சிருக்கோம். இப்போது இந்த அணுமின் நிலையத்தில் இருந்து ஒரு நியூக்ளியர்
வெப்பன்ஸ் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெப்பன்னா என்ன, ஆயுதம் தாங்கி இருக்கிறது மட்டும்தான் வந்து வெப்பன், நம்ம கையில் வச்சுருக்கிறது மட்டும்தான் ஆயுதம்ங்கிறது கிடையாது. இந்த பூமிக்கு அடியில் ஏன் வந்து கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஒரு பெரிய போராட்டம் மக்கள் வந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க, அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்றைக்காவது ஒரு நாள் அது வெடிக்கும் போது அது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அச்சம் இருக்குல்ல, அதே மாதிரி சில இடங்களில் அந்த ஜெனரேட்டர்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கு. இதனால் அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி அது ஒரு நியூக் வெப்பனாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்போது ஜெலன்ஸ்கி வந்து அச்சப்படுறார். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. ஸோ நியூக்ளியர் ஆயுதமாக அது மாறி அது ஒட்டுமொத்த உக்ரைனையுமே பாதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு ரஷ்யா எங்களை தள்ள பார்க்குது. அதனால் ஐஏஇஏ இதில் கொஞ்சம் கவனமோடு இருந்து எங்களை பாதுகாத்து உதவுங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ஜெலன்ஸ்கி இப்போ கொடுத்துருக்கார். உக்ரைனு காசாவுக்குள்ளே நுழைஞ்சு சில வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ். இவங்க எதுக்குடா வந்து காசாவுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது காசாவில் ஒரு 9 குடும்பங்கள் வந்து உக்ரைனை சேர்ந்த குடும்பங்கள் இருக்குங்கிறாங்க. இந்த 9 குடும்பங்கள் காசாவிலேயே வாழும்போது அவங்க வந்து அவங்க ஜென்ரேஷனை டெவலப் பண்ணுவாங்கல்ல, அந்த வகையில் உக்ரைனை சேர்ந்த மொத்தம் 57 பேர் காசாவில் இருக்கிறதா ஒரு செய்தி. இந்த 57 பேரையும் மீட்டு மறுபடியும் உக்ரைனுக்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கான வேலையை இப்போ உக்ரைனுடைய மிலிட்ரி வந்து செய்யுது அப்படிங்கிறாங்க. ஸோ உக்ரைன் மிலிட்ரி ஆப்ரேஷனில் இந்த காசாவை சேர்ந்த 57 பேர் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எகிப்து ப்ளஸ் இஸ்ரேல் கிட்ட அனுமதி வாங்கி, ரஷ்யாவினுடைய துணை கிடையாது, பட் அமெரிக்காவினுடைய துணை யாருக்கு இருக்குன்னா உக்ரைனுக்கு இருக்குது. ஸோ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நாடு தான். ஸோ இஸ்ரேலுடைய சப்போர்ட்டு அமெரிக்கா சொன்னால் எகிப்தும் கேட்பாங்க. இந்த 57 பேரையும் மீட்டு தன்னுடைய நாட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு உக்ரைனுடைய அதிபர் இப்போது மிலிட்ரி ஆப்ரேஷனை காசாவில் நடத்த போகிறாருங்கிற செய்தி வெளியாயிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி உக்ரைனை பொலன்னு பொழந்தெடுத்தது ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ். மிகப்பெரிய அளவிலான அட்டாக்கு, கிட்டத்தட்ட 2 சிட்டியே வந்து டோட்டல் டேமேஜ், 10 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறதா செய்திகள்லாம் படிச்சிருந்தோம். ஸோ ரஷ்யா அட்டாக், உக்ரைன் அட்டாக்குங்கிறது ரொம்ப மோசமாக இருந்தது. இதற்கு பழிவாங்கக்கூடிய வகையில் மகூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன், அது உக்ரைனுடைய ஸ்பெஷல் ட்ரோன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் கடன் வாங்கி பிச்சை எடுத்தது தான், வேற என்ன. ஸோ நாட்டோ நாடுகள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிச்சை வாங்கிய அந்த ட்ரோனை வந்து என்ன பண்ணுறாங்க, 300 kg வெயிட் இருக்கக்கூடிய வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஒரு ட்ரோன். அந்த ட்ரோனை வந்து துருக்கிக்கு பக்கத்தில் வந்து போகும்போது துருக்கி வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து ரஷ்யாவுக்கு படம் பிடிச்சி அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, இந்த வேலையெல்லாம் நீ செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யா வந்து அதை உலக நாடுகளுக்கு செய்திகளாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ துருக்கி வழியாக சென்று உக்ரைன் இப்போது ரஷ்யாவை தாக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி. இதை முன்னாடியே கணிச்சிட்டாங்களே, அப்போ ரஷ்யா வந்து கண்டுபிடிச்சி அதற்கேற்ப வான் பாதுகாப்பை ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ட்ரோனும் வேஸ்ட்டா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் தான் இப்போது உக்ரைன் சைடில் இருந்து எழுது. கலினின்கிராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அந்த பகுதிக்குள்ளே பாலிட்டிக் கடல் ஏரியா இருக்குல்ல, அங்கே P-8 பொசிடான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமானம், இது அமெரிக்காவினுடைய சூழ்ச்சியாக பார்க்கப்படுது. அமெரிக்கா 3வது உலகப் போருக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்தியின் மூலிமா புரியுது. ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு விமானத்தை வந்து டைரெக்டாக பாலிட்டிக் கடல் பகுதியில் அவங்க ரோந்துக்காக விடுறாங்க அப்படின்னா ரஷ்யா போரை நிறுத்த மாட்டேங்குது. ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கு இந்தியாவுக்கு 50% வரி விதித்து பார்த்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்து பார்த்தாங்க, சீனாவுக்கு குடைச்சல் கொடுத்து பார்த்தாங்க. எது எப்படியாக இருந்தாலும் ரஷ்யாவினுடைய வர்த்தகத்தை மட்டும் இங்கே சரிக்கவே முடியல. தற்சார்பு பொருளாதாரத்தை ரஷ்யா வந்து கொரோனா பீரியடுக்கு அப்புறமே வளர்ந்துருச்சு. ஸோ இதை புரிஞ்சுக்காமல் ட்ரம்ப் இன்னமும் வந்து வர்த்தகம் மட்டும்தான் வந்து ரஷ்யாவை வந்து முடக்கிறதுக்கான வழி, அப்போ தான் அவங்க சொன்னபடி கேட்பாங்க அப்படின்னு இப்போ புது முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இதில் அவர் வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். பட் ரஷ்யாவோடு டைரெக்டாக அவர் வாரில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை இப்போ அவர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா வந்து ஒரு காகித புலி மட்டும்தான் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்த விஷயம். ஸோ முன்னுக்கு பின் முரணாக வந்து ரொம்ப நேரில் பார்க்கும்போது சூப்பராக புட்டின் பேசுவார், பட் வந்து அவருடைய செயல்பாடுங்கிறது போர் நடத்துறதுல மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் பதிவு செஞ்சுருந்தார். அப்போ நானும் போருக்கு ரெடி அப்படின்னு தான் இப்போது ட்ரம்ப் வந்து அடுத்த கட்டமாக ரெடியாக இருக்குது. அதுக்காக தான் இந்த ஹெக்ஸக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், ஹெக்டெக் அப்படின்னு நபர், அவர் யாருன்னா மிலிட்ரி ஹெட், யார், அமெரிக்காவோட மிலிட்ரி ஹெட், அவர் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு தயார் அப்படின்னு. அமெரிக்காவினுடைய வரலாற்றில் 16 ஆண்டுகள் மட்டும்தான் போர் பண்ணாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட வரலாற்றை கொண்ட அமெரிக்கா இப்போ மறுபடியும் எந்நேரமும் நாங்கள் போருக்கு தயார்னு ஒரு மிலிட்ரி ஹெட் வந்து அறிவிக்கிறாருன்னா அது ரஷ்யாவினோடான போருக்கு இவங்க ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ அது என்ன டேட்டுன்னு தான் தெரியல அப்படிங்கிறது தான் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் உக்ரைனுக்கு ஆதரவாக யூரோப்பியன் யூனியனுடைய பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, ஊர்சுலா,
அவங்க உக்ரைனுக்கு 4 பில்லியன் யூரோஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அதில் 2 பில்லியன் வந்து ட்ரோன் தயாரிக்கிறதுக்காக மட்டுமே நாங்கள் கொடுக்க போகிறோம்னுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போது பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையாக மாறி போய் நிற்கிது. ஸோ உர்சுலா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்திருந்தாங்கன்னா கூட எதுவும் பிரச்சனை இல்லை. பட் வந்து எரியிற குழியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி மறுபடியும் ரூபா கொடுத்து, இப்போது ரூபா இல்லை யூரோ கொடுத்து உக்ரைனை தூண்டி விட்டு ரஷ்யாவுக்கு எதிராக போர் செய்ய வைக்கிறதுங்கிறது ஏற்புடையதா அப்படின்னு அமெரிக்கா கிட்ட தான் கேட்கணும். சரி, அமெரிக்கா கிட்டையாவது போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தா அமெரிக்கா வந்து இப்போது மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட 8 லட்சம் பணியாளர்கள் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் போட முடியாத ஒரு நிலை ஏற்படுது. இது கிட்டத்தட்ட 1976 நடந்த சம்பவத்தை நினைவுபடுத்துது. 1976 10 நாட்கள் வந்து அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு 2018 வந்து இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அது 35 நாட்கள் நீடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ட்ரம்ப்பினுடைய ஆட்சி காலத்தில் தான். ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து இந்தியாவை வந்துச்சார். கிட்டத்தட்ட H1B விசா உள்ளிட்ட விஷயங்கள், ஹயர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இந்த ஹயர் ஆக்டை பற்றி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்தியர்களை வேலைக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் அமெரிக்கர்களை மட்டுமே வேலை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருநிறுவனங்களுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த உத்தரவு அப்படிங்கிறது தான் இப்போ சர்ச்சையாக மாறி போய் நிற்கிது. இப்போ அந்த பெருநிறுவனங்களுக்கும் ஆப்பு தான். அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு எப்படி ஆப்பு இப்போ வந்திருக்கு அப்படின்னா, 8 லட்சம் ஊழியர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா, அமெரிக்காவில் செனட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபை இருக்குது. இங்கே டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய எண்ணிக்கை வந்து 55, குடியரசுக் கட்சியினுடைய ட்ரம்ப்பினுடைய கட்சி இருக்குல்ல, அதில் 45 உறுப்பினர்கள் தான். அப்போது ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவங்க வாக்களிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்க வந்து வாக்களிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. எதில் அப்படின்னா, சுகாதார பாதுகாப்பு மற்றும் செலவின மசோதா அப்படின்னு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. இதில் வந்து ட்ரம்ப்பினுடைய கட்சி தாக்கல் பண்ண இந்த மசோதா வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் என்னென்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவில் சம்பளம் போடுவதே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. சம்பளமே போட முடியாது. ஸோ ஜேடி வான்ஸ் துணை அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, பணம் பறிக்கிறதுக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டி முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இலவச சுகாதார பராமரிப்பு அனுமதிங்கிறது சட்டவிரோதமாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு சாதகமாக நாங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கலை அப்படின்னா, இப்படி அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை முடக்க நினைப்பது எந்த வகையில் நியாயம்னு ஜேடி வான்ஸ் கொடுத்துருக்கார். ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், ஸோ அதனால் வந்து ஷட் டவுனுக்கு வந்து நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். உள்நாட்டு பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டே மற்ற நாட்டுகள் மீது வரி விதித்து போரையும் நடத்திக்கிட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளோடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ட்ரம்ப் வந்து ரொம்ப வித்தியாசமான மனிதர் தான். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.